8th standard இங்கிலீஷ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஹாபி போயம்ல நம்ம அதுல ரிமைனிங் பார்ட் புக் பேக் எக்ஸசைஸ் அதோட கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் கத்துக்கலாமா? இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் 73வது அதிகாரத்துல குறள்கள் 723 அவை அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்துதான். அவை அஞ்சாமை அப்படிங்கும் போது அதுலயே நமக்கு பாதி மீனிங் புரியுது இல்லையாப்பா? அவை அஞ்சாமை அப்படின்னா என்னது? நம்ம எந்த இடத்துலயுமே சபைக்கு பயப்படாம தைரியமா நம்ம பேசணும் அப்படிங்கிறதுதான் அவை அஞ்சாமை. நம்ம தைரியமா பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் ஆக்சுவலா? அந்த நம்ம சொல்ல போற விஷயத்துல நம்ம தெளிவா கான்பிடண்டா இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு பயம் அப்படிங்கிறது வராது இல்லையா? இதுதான் இந்த குறள். பகையகத்துச்சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்துச்சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படிங்கிறது குறள். என்னுடைய கருத்து, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த படிச்ச புத்தகத்துல இருந்தோ அல்லது அதுல இருந்து வரக்கூடிய கருத்துக்களை நம்ம எப்பயுமே தைரியமா எல்லார் முன்னாடியும் ஷேர் பண்ணணும். நம்ம அதுக்காக தான் லேர்ன் பண்றதே. லேர்னிங் அப்படிங்கிறது எதுக்காக? எல்லா இடத்துலயும் தெளிவா அதை பத்தி பேசணும், செய்யணும், எங்க கேட்டாலும் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லையாப்பா? இப்ப சின்ன குட்டீஸ் எல்லாம் நம்ம கூப்பிட்டு அப்பதான் ஸ்கூலுக்கு போனவங்க அப்படி சொன்னா வீட்டுல நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிக்கா என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ 1 2 3 ABCD ரைம்னு. யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்கிளுக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொன்னா எல்லா குழந்தைங்களும் அவ்வளவுதான் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பிகாஸ் தே ஆர் கிட்ஸ், குட்டி பாப்பா, அதனால அவங்க யோசிப்பாங்க, பயந்துகிட்டு மாட்டேன் அப்படின்பாங்க. ஆனா ஆஸ் அ சில்ட்ரனா நம்ம என்ன பண்ணணும்? எந்த இடத்துல எது கேட்டாலும் நம்ம தெரிஞ்ச விஷயங்களை தைரியமா எல்லாரும் முன்னாடியும் அதை பத்தி பேசணும், எடுத்து சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணிக்கணும்? தயார்படுத்திக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? சோ இதுல ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியது. போட்டி அப்படிங்கிறது இல்லைங்களா? அது சின்ன சின்ன ஸ்கூல் லெவல்ல இருக்கும், மாவட்ட அளவுல இருக்கும், அல்லது மாநில அளவுல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதுல அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி என்கரேஜ் பண்றதுக்கு தலைப்புகள் கொடுத்து பேச சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ரவுண்டா என்ன பண்ணுவாங்க? கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல்லயும் கண்டக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா அடுத்த வெளியில இருக்க ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவாங்க? அனுப்பி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்கூல் லெவல்ல இது மாதிரி இருக்கும்போது அந்த டீச்சர் என்ன பண்றாங்க? அவங்க கிளாஸ் டீச்சர் தான் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய கெப்பாசிட்டி தெரியும் இல்லையா? நேம் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதுல இருக்கக்கூடியது ரொம்ப டாப்பா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம அங்க எல்லா வகையிலையும் தைரியமா எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணணும்? பேசணும். அந்த மாதிரி இருக்கிறது சுரேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். டீச்சர் என்ன பண்றாங்க? சுரேஷ் அப்படிங்கிற மாணவனுடைய பெயரை அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அவங்க பேரை கொடுக்குறாங்க. அதுன்னு ஒரு சிலரை. ஆனா அங்கேயே இருக்கக்கூடிய வேற ஒரு ஸ்டூடெண்ட் பாலு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் நம்மளும் தான் நல்லா தானே படிப்போம், நல்லா பேசுவோமே, ஏன் நம்ம பேரை டீச்சர் இதுல சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு சிலர் ஃபீல் பண்றதோட விட்டுருவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அத பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூடி பேசிக்கிட்டே என்ன மட்டும் என் டீச்சர் பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு கெப்பாசிட்டி, டீச்சருக்கு எப்பயும் அவனை மட்டும்தான் பிடிக்கும், அதனாலதான் அவங்க பேரை கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் காசிப்பிங், பின்னாடி அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறது இப்போ ஒரு ஆசிரியர் என்பவர் என்ன மாதிரி ஒரு தன்மையோட இருப்பாங்கன்னு கேட்டா, அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்னாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மேடையில இருந்து பாக்குறாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோடைய
எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க என்னென்ன பேசுறாங்க, என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாம். 1000 பெண்கள்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க பாடம் அங்கதான் நடத்திட்டு இருந்தாங்க, எழுதிட்டு இருந்தாங்களாலும் உங்களை பத்தின எல்லா விஷயங்களும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். உடனே அந்த டீச்சர் மறுநாள் வகுப்பிற்கு வராங்க, கிளாஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அன்னைக்கு சொல்றாங்க, வாப்பா இந்த மாதிரி பாலு கூப்பிட்டு இங்க வா, ஒரு 10 நிமிஷம் ஒரு தலைப்பை கொடுத்து. எப்பவுமே ஒரு பெரிய காம்படிஷன்ல போறோம் அப்படின்னு சொன்னா முன்கூட்டி நம்ம படிச்சு தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அப்படிங்கிறத விட அங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட் டைட்டில் அப்படின்னு கொடுப்பாங்க. அங்க உடனடியாக ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி பேச சொல்லி அதுல அவர்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, அவர்களுடைய கருத்து திறமை என்ன இருக்கு, பொது அறிவு எப்படி இருக்கு, மொழி திறமை எப்படி இருக்கு, இதை எல்லாவற்றையும் பரிசோதிச்சுதான் மிகப்பெரிய ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படிங்கிறதையே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அது போல இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த டீச்சர் அவங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்பாட் டைட்டில் கொடுத்து உடனே சொல்றாங்க. வந்து அது எப்படி டீச்சர் திடீர்னு கொடுத்து பேச சொன்னா எப்படி பேச முடியும், அதெல்லாம் எப்படி முடியும், அவங்க பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி வா பேசுன்னு சொன்னதுமே இடத்த விட்டே நகரவே அவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல சொல்லியிருக்கணும், நீங்க வேணும்னு இந்த மாதிரி என்ன வந்து பண்றீங்க, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேற்றுக்கே எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன், நல்லா பேசி இருந்திருப்பேன். நீங்க வேணும் என்ன சேர்த்துக்க கூடாது, நீ ஏதோ ஒரு நிலைமையிலதான் இப்படி எல்லாம் என்ன நீங்க வந்துட்டு இப்படி எல்லாம் பரிசோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த மாணவர் என்ன பண்றாங்க, வருத்தத்தோட ஆசிரியர் மீது இந்த மாதிரி பேசுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேற யாரெல்லாம் ரெடின்னதும் அந்த சுரேஷ்வர மாணவர் வந்து ஐயா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த தலைப்பிற்கு உடனடியாக அவர்களுக்கு என்ன கருத்து தெரியுமோ அத ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க. இந்த தலைப்பு இதற்குண்டானது, இதனுடைய கருத்து இதுதான். இப்போ ஒரு கட்டுரைன்னு எழுதுறோம்னு சொன்னா முன்னுரை, அதே போல நடுவுல வரக்கூடிய கண்டென்ட், முடிவுரைன்னு தெளிவா சொல்லணும் இல்லையா. இந்த தலைப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன, அது ரிலேட்டடா கொட்டேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே மேற்கோள் காட்டி அந்த மாணவன் ரொம்ப அழகா ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாப்ல, ஆனா ரொம்ப அழகா பேசினாரு. உடனே பாலு கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி தப்பா நினைச்சுக்காத, இதுதான் திறமை என்பது. வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா சாதாரண திறமையை விட கொஞ்சம் அசாதாரண திறமை இருந்தாதான் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க முடியும். அந்த டேலண்ட் இந்த மாணவருக்கு இருக்கு. இவர் ஏன்னா எப்பொழுதுமே நிறைய புத்தகங்களை வாசிக்க கூடியவர், பொது அறிவு முதிர்ந்தவர். அடுத்த ஒரு விஷயம், இந்த குறளினுடைய கருத்து, பகையகத்து சாவார் எளியர் அறியர் அவைகத்து. எந்த அவைக்கும் இவர் பயப்படவே மாட்டாரு. இப்ப ஏன் முன்னாடி பேசினவர் தான் நாளைக்கு ஸ்டேஜ் முன்னாடியும் போய் பேசுவாரு. எப்பேற்பட்ட ஜட்ஜஸ் வந்தாலும் அவங்க முன்னாடியும் பேசுவாரு. அவைக்கு அஞ்சாத ஒரு மாணவன் இவரு. அதனாலதான் இவர் பேரை கொடுத்தேன்ப்பா. நான் யாரையும் இப்ப வந்து ஒரு ஆசிரியர் என்பது 50 மாணவர்களுமே எனக்கு மாணவர்கள் தான். இதுல எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஆசிரியரும் எப்பொழுதுமே பார்க்க மாட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு அந்த மாணவர்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்க. சுரேஷும் அந்த காம்படிஷன்ல போய் கலந்துகிட்டு நல்ல பிரைஸ வின் பண்ணி அந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தாங்க. சோ நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எங்க கூப்பிட்டு கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, பேசுறதுக்கு தயங்கவே கூடாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். சரியா, குடத்திலிட்ட குத்து விளக்கு போல ஒரு குடத்துக்குள்ளார விளக்கேற்றி வச்சா குடத்துல மட்டும்தான் வெளிச்சம் வரும், வெளியில வெளிச்சமே வராது. அந்த விளக்க வெளியில எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பகுதி முழுவதுமே எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். அது போல உங்களுடைய திறமைகளை, கருத்துக்களை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சரியா, தைரியமா எங்க போனாலும் நம்ம அதை பத்தி பேசும்போதுதான் என்ன பண்ணலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற லெசன்ல என்னென்ன அந்த ஹாபிங்கிற டாபிக்ல இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு நம்ம வந்துட்டு போயம் தான் பார்த்தோம் இல்லையாப்பா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? Hobby is reading, helps me in thought
Breeding, it takes me to places near and far. It keeps my rational dosage ajar. Teaches me to cackle and cry without wings. It lets me fly. I wish all the children could read. Constructing a vigorous society, then we shall succeed. Yes, poet name அருணாச்சலம் சந்திரசேகரன். இவருடைய கவிதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த போம். சோ இதுல வரக்கூடிய கிளாசரிஸ்னா என்னது? நியூ வேர்ட்ஸ். பிரீடிங், பிரீடிங் அப்படிங்கிறது என்னது? ப்ரொக்ரியேஷன் அப்படிங்கிற மீனிங். ரேஷனல்னா இன்டெலிஜென்ஸ், நமக்கு பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. அச்சாருங்கிறது என்னது சொல்றது, முழுவதுமாக திறக்காமல் கொஞ்சமா திறந்து இருக்கக்கூடிய ஒரு கதவுல ஸ்லைட்லி ஓப்பன். காக்கல், சிரிப்பதிலேயே பல வகையான சிரிப்பெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபார்மல் லா, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கிரியேஷன், உருவாக்குறது. விகரஸ்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் இதுல தெரிஞ்சுக்கிட்ட நியூ வேர்ட்ஸ். ஓகே, சோ இதை தவிர நம்ம என்னெல்லாம் இதுல பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம். அதுல மெட்டாபர். மெட்டாபர் அப்படின்னா என்னப்பா? உருவகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது? மெட்டாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம். இதுல என்னென்ன மெட்டாபர், எப்படி எல்லாம் இதுல போயட் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, தாட் பிரீடிங். தாட் பிரீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் மெட்டாபர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டாபர் அப்படிங்கிறது இதுதான் வாசிப்பு, நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உருவகம். நம்ம நல்லா சிந்திச்சு ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. செகண்டா இருக்கிறது ரேஷனல் டோர் அஜார். ரேஷனல் டோர் அஜார், இதுதான் செகண்டா இருக்கக்கூடியது. இது எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கருத்து. விதவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல. எனக்கு இறக்கைகள் இல்லாமலேயே நான் என்ன பண்றேன்? அழகா பறக்கிறேன் அப்படிங்கிறதுதான் வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. சோ இந்த 3 டேர்ம் தான் நமக்கு இதுல மெட்டாபரா வந்திருக்கக்கூடியது, உருவகமா நமக்கு இதுல நமக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அண்ட் தென் இது அடுத்தது புரிஞ்சுதாப்பா? சோ மெட்டாபருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, தாட் பிரீடிங், ரேஷனல் டோர் அஜார், விதவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. இந்த 3 வார்த்தைகளுமே நமக்கு உருவகத்திற்கு உண்டான ஒரு வரிகள் மெட்டாபருக்கு உண்டானது. நெக்ஸ்ட் பாக்குறது ரொம்ப ஈஸியானதுதான், நமக்கு தெரிஞ்சது, லோயர் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம் இல்லையா. ரைமிங் வேர்ட்ஸ், ஒத்த ஒலியுடைய சொற்கள் அப்படின்னு சொல்றதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ஒவ்வொரு பேராகிராஃப்ல ஒவ்வொரு வரிகள் நமக்கு, ஒவ்வொரு டேர்ம் அடுத்தடுத்து வரக்கூடியது, ஒரே மாதிரியான சப்தத்தோட வரக்கூடியதுதான் என்ன சொல்றோம் நம்ம? ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கே தெரியுதுல பார்க்கும் பொழுது. ரீடிங் அண்ட் தென் பிரீடிங். என்னென்ன வேர்ட்ஸ்? ரீடிங் அண்ட் தென் பிரீடிங். செகண்ட்ல ஃபார் அச்சார். ஃபார் அச்சார் அப்படிங்கிற டேர்ம், அந்த சவுண்ட் ஐஎன்ஜி அந்த சவுண்ட், அந்த எழுத்துக்களினுடைய அமைப்பு தான் ஒலியாக நமக்கு வரும் இல்லையா. ரீடிங், அந்த இங்கு சவுண்ட் எப்படி வருது? ஐஎன்ஜி சேர்ந்ததுதான் அந்த இது. ஐஎன்ஜிங்கிறது என்னது? நமக்கு பிரசன்ட் டென்ஸ் இல்லையா. செய்து கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், வாசித்துக் கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஈட்டிங், ரன்னிங், பிரசன்ட் இல்லையா. பிரசன்ட் கண்டினியூஸ் நமக்கு தொடர்ந்து அந்த இடத்துல செய்யக்கூடியது. சோ பிரசன்ட் டென்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது. சோ அது மாதிரி இந்த ஐஎன்ஜி சவுண்ட் ஈக்குவல் ஃபார் அஜார், ஏஆர் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கள் அந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட் தேர்ட் பேராகிராஃப்ல கிரை அண்ட் ஃப்ளை. The Y sound, Y, I அப்படின்னு சொல்ல, cry,
லை அந்த ஐ எழுத்து உச்சரிப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நீண்ட ஒலி வருது இல்லையா? அது நமக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு? ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு. ரீட், சக்சீட். ரீட், சக்சீட். இந்த ரெண்டு வார்த்தை இந்த இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு ஒத்த அதே மாதிரியான ஓசை, சேம் சவுண்ட். சோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பேசிக் நமக்கு என்ன அப்படிங்கிறது நிறைய சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுல நமக்கு இந்த போயத்துல எந்தெந்த வார்த்தைகள் நமக்கு அந்த மாதிரி வருதுன்னா ரீடிங், ப்ரீடிங், பார், அஜார், ரீட், சக்சீட், கிரை, ஃப்ளை, இது எல்லாம் தான் நமக்கு இப்போ இதுல ஒத்த ஒலி கொண்ட ஒரு சொற்களாக நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, அடுத்து இப்போ இதுல வரக்கூடியது என்னது? எஸ், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த போயம் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போயத்தினுடைய கருத்து என்னங்கிறத நமக்கே தெரிஞ்சது இல்லையா? சிம்பிளா அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த பொயட்? வாட் டஸ் அ ஜார் மீன்? Can the poet fly without wings? What can children do to society if they read? What is the theme of the poem? So these 5 questions are the comprehension questions of the above poem. இல்லையா? மேற்கூறிய அந்த பாடலுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதற்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கிறீங்களாப்பா? நீங்களாம் நோட் புக் வச்சிருக்கீங்க தானே? நோட் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட்? சோ இந்த போயத்தினுடைய தலைப்பே என்னது நமக்கு? எஸ், சாரி, ஹாபி அப்படிங்கிறது தான் இல்லையா? வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட்? சோ இந்த கவிஞருக்கு என்ன ஹாபின்னு சொல்லியிருக்காங்க? எதை ஹாபியா சொல்லியிருக்காரு? எஸ், படிப்பு தான். படிக்கிறது தான் என்னுடைய என்னது? ஹாபி. ஹாபினா என்னப்பா? பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஒரு டேர்ம் என்னது? வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த பொயட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆஃப் த கொஸ்டின் இஸ் த போயட்ஸ் ஹாபி இஸ் reading. Okay, so that is the answer. The poet hobby is reading. So this is the answer for this question. Okay, ரொம்ப சிம்பிளானது தான். The poet hobby is reading. அவ்வளவுதான். poetனா கவிஞருடைய poets hobby is reading. What does a jar mean? நமக்கு அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? What does ரைமிங் வேர்ட்ஸ்ல சொன்ன அந்த அஜார் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சோ அஜார் மீன்ஸ் ஸ்லைட்லி ஓப்பன். அஜார்னா என்னது? கொஞ்சமா திறந்து இருக்கக்கூடிய அந்த கதவு அப்படிங்கிறது. சோ அஜார்னா இந்த போயம் ரெஃபர்ஸ் நம்முடைய மனமோ அந்த நம்முடைய எண்ணம் அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கணும்? கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகாம எப்பயுமே ஓப்பனா இருக்கணும். அதுதான் இப்ப இதுல வரக்கூடிய கான்செப்ட். சோ அஜார் மீன்ஸ் ஸ்லைட்லி ஓப்பன். இதனுடைய ஆன்சர். ஓகே, அஜார் அப்படிங்கிறதுக்கு உண்டான டேர்முக்கு உண்டான கருத்து ஸ்லைட்லி ஓப்பன் அப்படிங்கிறது. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதலாமா? வாட் இஸ் த ஹாபினா போயட்ஸ்னுடைய ஹாபி ரீடிங். அஜார் அப்படின்னா என்னது? அஜார்ங்கிறது ஸ்லைட்லி ஓப்பன் அப்படிங்கிற டேர்ம். ஓகே, third question, can the poet
fly without wings? Can the poet பறந்தாரா இல்லையா? பறக்கலாம் அப்படின்னு தானே சொன்னாரு இல்ல? Can the poet fly without wings? Fly without wings கண்டிப்பா அவர் என்ன சொன்னாரு? நம்ம போயத்தையோ அல்லது கட்டுரையையோ படிக்கும் பொழுது நிச்சயமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் நகருவோம். அததான் என்ன சொல்லியிருக்காரு? பறப்போம். அந்த கதை, அந்த நம்ம பாடல் வரிகளுக்கு தகுந்த அந்த ஒரு இமேஜினரி அந்த சினாரியோக்கே நம்ம என்ன பண்ணிடுவோம்? மூவ் ஆயிடுவோம். அந்த போன்ல என்ன சினாரியோ இருக்கோ அதற்கே நாம் சென்று விடுவோம் அப்படிங்கிறதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க. எஸ், பறக்கலாம். எஸ், the poet believes that they can fly without wings through the power of reading. படிக்கிறதுனால நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியும்? இறகுகள் இல்லாமலேயே பறக்க முடியும். எஸ், the poet believes that they can fly without, இறகுகள் இல்லாமலேயே நம்மால் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லா பறக்க முடியும். through the power of reading. yes, படிப்பதன் மூலமாக ஓரிடம் விட்டு ஓரிடம் நகர்வதுதான் கற்பனையா என்ன சொல்லியிருக்காரு? பறக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. எஸ், the poet believes that they can fly without wings through the power of reading. படிப்பதன் மூலம் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நம்மால் எளிதாக பறக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? Shall I rub this lines? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாமா? What will children achieve if they read? That is fourth question. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? What will children achieve? என்ன நம்மால் சாதிக்க முடியும் படிப்பதனால்? What will children achieve if they read? படிக்கிறதுனால எல்லாமே சாதிக்கலாம்பா. படிப்பு தானே முக்கியம். அது இருந்துட்டா கண்டிப்பா என்ன வேணா சாதிக்கலாம். நம்ம கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர முடியாத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே யாரு வேணா வாங்கிட்டு போலாம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்களையோ எல்லாவற்றையும். ஆனால் உன் அறிவை யாராலும் கொண்டு போக முடியாது இல்லையா? படிப்புங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு எப்பயும் கடைசி வரைக்கும் நமக்கு துணையோடு இருப்பது. எஸ், children read, they will be able to construct a vigorous society. இந்த போன்ல நமக்கு சொல்லியிருக்கிற கருத்து என்ன? ஒரு ரொம்ப அழகான சமுதாயத்தை மாணவர்களால் உருவாக்க முடியும். நன்கு படிப்பதனால் படிச்சு நீங்க பக்குவப்படும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல, இப்போ நீங்க 10 வயசு, அடுத்து ஒரு 10 வயசுல நீங்க எல்லாருமே என்னது? யூத், இளைஞர்கள். அப்ப உங்களால் தான் இந்த சொசைட்டிங்கிறது உருவாகின்றது இல்லையா? சோ அப்போ படிக்கிறதுனால ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். If children read, they will be able to construct. அதுதானே சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல இல்லையா? construct a vigorous society. ஒரு நல்ல ஆர்வமுள்ள எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாணவர்களுக்கு உண்டு. சரிங்களா? So இதான் என்னுடைய ஆன்சர். Children read, they will be able to construct a vigorous society அப்படிங்கிறது.
And next one is, what will the theme of the poem? இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? Important value of this poem is, yes, reading இல்லையா? And then provides knowledge. நமக்கு கெயின் பண்ணக்கூடியது என்னென்ன விஷயம்லாம் நம்ம இதுல கத்துக்கலாம். இதனுடைய மெயின் கான்செப்டே என்னது? ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணணும். தீம் ஆஃப் தட் போயம் இஸ் வேல்யூ ஆஃப் ரீடிங். படிப்பதனால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த போயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? Fifth question. What is the theme of the poem? Yes. Answer என்ன சொன்னோம்? இந்த படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும். Yes. The theme of the poem is importance of reading. Importance of reading is the main concept of this poem. Theme of the poem is importance of reading. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது என்னது? இந்த போயம்ல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் என்ன, மெட்டாஃபர்னா என்னது, அண்ட் தென் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். ஓகேயா? சோ நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருக்குமே? ஆன்சர் புரிஞ்சுதா? அடுத்த பார்ட் மூவ் ஆகலாமா? Yes. Next one is, see, on the basis of your understanding of the poem, pick the most suitable option to complete the statements. Next, நம்முடைய என்னது, நம்ம எப்படி அதை புரிஞ்சுட்டு இருக்கோம், புரிந்து கொண்ட தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லையா? சோ புரியணும், படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மனப்பாடம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட புரிஞ்சுக்கணும், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட தன்மையை பொறுத்து இங்க ஒரு 4-5 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு எது சரியான ஒரு பதில் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். Why you want to evaluate like this? ஜஸ்ட் படிச்சோமா, மனப்பாடம் பண்ணோமா, எழுதணுமா, போனோமான்னு இல்லாம அந்த கருத்து நமக்கு எப்படி பதியணும், மனசுல ஆழமா பதியணும், அத புரிஞ்சு நம்ம படிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செகண்ட், ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் ஆன்சர், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. சரிங்களா? சோ இதுல என்னென்ன டேர்ம் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் கொடுத்திருக்காங்க? ரீடிங். ரீடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ், உங்களுக்கு புக் இருந்ததுன்னா எல்லாருமே ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க கரெக்டா என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போயத்தை படிச்சு ஆன்சர், அதனுடைய மீனிங் எல்லாமே பார்த்திருக்கோம். நிச்சயமா இந்த 4 வரி, இந்த வரிகள்ல ஏதோ ஒரு வரி தான் இதற்கு உண்டான சரியான பதிலா இந்த போயம்ல நம்ம பாக்குறது. Waste my time, helps me think deeply about everything, keeps me busy, helps me in thought breeding. இதுல எந்த வரி நம்ம போயத்துல பார்த்தோம்? படிக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகுமா? நமக்கு helps me deeply about everything, ரொம்ப ஆழமா எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? keeps me பிஸியா இருப்போமா? அல்லது helps me in thought breeding. என்ன டேர்ம் நமக்கு வந்திருக்கு? எஸ், ஜஸ்ட் we go through the poem. என்ன கொடுத்திருக்காரு? in thought breeding. Yes, my hobby is reading, helps me in thought breeding. So அதுதான் இதற்குண்டான right choice. That is, answer of the term is yes, D, option D அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஆன்சர். helps me in thought breeding. சோ இதுதான் இதற்குண்டான சரியான கருத்து இல்லையா? சோ இப்படிதான் இதுல 4 டேர்மும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு இதான தோணுச்சு கரெக்டான ஆன்சரா?
சிட் ரைட். யாரெல்லாம் ரைட் ஆன்சர் சூஸ் பண்ணீங்க? ஓகே, போயத்தை படிச்சு கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா நிச்சயமா இதுதான் ஆன்சர். மை ஹாபி செகண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? ஹாபியா இவர் என்னதான் சொல்றாருப்பா? Arguing in the court, working in hospital, taking me far and near, selling goods in a wholesale market. கோர்ட்ல ஆர்கியூ பண்றதா, ஒர்க்கிங் ஹாஸ்பிட்டலா, செல்லிங் கூட்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டா, இதெல்லாம் நம்ம இந்த போர்ட்ல பார்த்தோமா? பார்க்கல. அப்ப என்ன டேர்ம் பார்த்தோம்? Taking me far and near. Yes, option C is the right choice for the term. நாம் படிக்கும் பொழுது நம்ம படிக்கக்கூடிய கருத்துல கதையோ அல்லது பாடலோ எந்த பிளேஸோ நாங்க என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். எஸ், டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர். எல்லா இடத்துக்கும் என்ன கூட்டிட்டு போகும்பா. என்ன பஸ்ஸோ காரோ ஏரோப்ளேனோ வண்டியோ எதுவுமே தேவையில்லை. நான் புத்தகம் வாசிக்கும் பொழுது இறக்கைகள் இல்லாமையே என்னால என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துக்கும் மூவ் ஆக முடியும். ஓகே, third term is reading. Third term is reading. Helps me to weep and cry, lets me fly without wings, works in fields to produce food, helps me sleep quickly. இதுல எது ரிலேட்டடா நம்ம பார்த்தோம்? ஹெல்ப்ஸ் மீ டு வீப்பன். அழுவத்துக்கு தேம்பறதுக்கு முடிஞ்சுதா? படிக்கிறதுனால அதுவா? இல்ல. ஒர்க்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், சாப்பாடு உணவு, வயல்ல உணவு படிச்சா உற்பத்தி ஆகும். ஹெல்ப்ஸ் மீ ஸ்லீப். ஒரு சிலருக்கு வரும் இல்ல, கண்டிப்பா வரும் இல்ல. புத்தகத்தை எடுத்து வச்சு தூங்கிட்டாள்டா, படின்னு சொன்னா மகராசன் தூங்கி போயிடுறான்டா. நின்றுகிட்டே படிடா, நடந்துகிட்டே படிடா, உட்கார்ந்து படிக்காதடா, படிச்சா என்ன துணி போயிருவதா தம்பி சொல்லுவாங்க இல்ல. ஹெல்ப்ஸ் மீ ஸ்லீப். புக்க வரணும்னா புக் எடுத்து வாசிச்சா இல்ல. சோ லெட்ஸ் மீ fly without wings. என்னால என்ன பண்ண முடியும்? அழகா பறக்க முடியும். ஆப்ஷன் பி, படிக்கிறதுனால இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காங்க? அழகா பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ ஆன்சர் இஸ் எஸ், பி ஆப்ஷன். லெட்ஸ் மீ fly without wings. நிச்சயமா இந்த ஒரு இது எல்லாருக்குமே உண்டு. நிறைய பேருக்கு பார்த்திருக்கலாம். ஒரு சிலர் தூக்கம் வரணும்னா சின்ன குழந்தைங்கள பெரியவங்க எல்லாம் கதை புக் எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுவாங்க? 4 பக்கம் படிக்கிறதுக்குள்ளார தூங்கிடுவாங்க. கையில புக் இருக்குவாங்கன்னா தூங்கிடுவாங்க. அது அவங்களுடைய நேச்சர் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ஸ் மீ டு ஸ்லீப் குவிக்லி. Third one is reading. இன்னொன்னு என்னது? Blesses the children who read, helps the children to construct society, blesses the teachers who teach, blesses the farmers who produce food. So என்னெல்லாம் நம்மால முடியும் சொல்லியிருக்காங்க? Blesses the children who read. அவங்க படிக்கிறதுனால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அது கரெக்டானதுதான். ஆனா அது வந்துட்டு இந்த போன்ல நமக்கு ரிலேட்டட் டேர்ம்ஸ் என்னங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. எஸ், ஒரு மாணவன் நல்லா படிக்கும் பொழுது, படிக்கின்ற திறனை வளர்த்துக்கும் பொழுது நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். டீச்சர்ஸ் ஹூ டீச், டீச்சர் சொல்றத புரிஞ்சுக்க முடியும். ஃபார்மர்ஸ் ஹூ ப்ரொடியூஸ், அது இதுக்கு சம்மதம் இல்லாது. சோ அப்போ ஃபோர்த்தா நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? அடுத்த ஒரு ரீடிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன ஆப்ஷன் பா? எஸ், ஆப்ஷன் பி கரெக்டா? ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. ஓகே, சோ இப்போ இந்த 4 மீனிங்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கரெக்டா இதுல ஆன்சரை செலக்ட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் முடிஞ்சுதா?
இதுல அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம அந்த போயத்தை எந்த கோணத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அதைதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல எழுதியிருக்கோம். ஓகே, சோ செகண்ட்ல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல ரீடிங், மை ஹாபி. ரீடிங் அப்படிங்கிறதுலயே 3 டேர்ம். அண்ட் தென் மை ஹாபின்னா என்ன, ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ரீடிங். Option C is the right answer for the sentence. Secondல option D, option C, option B, and then fourth one also option B. Okay, so these are all the right answer for this. Okay, note பண்ணிட்டீங்கன்னா okay, or otherwise notebook இருந்தாலும் எழுதிக்கலாம். Okay, yeah. Next one move ஆகலாமா? அடுத்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரைமிங் வேர்ட்ஸ்னா நிறைய வேர்ட்ஸ் நம்மளும் பார்த்திருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்தந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஒலிகளை பொறுத்து அந்த இடத்துல நமக்கு எது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒத்த ஒலி சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, என்னென்ன இருக்குன்னு இதுல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு படிச்சு பார்த்தா தெரியுதா? என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ரன், போட், டாக், பிரெட், பக், டால், ரெட், க்ரீம், டக் அண்ட் மவுஸ். ஸோ இதுக்கு இணையான சொற்கள் இங்க என்னென்ன இருக்குங்கிறத சூஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணணும். ஸ்ட்ரீட், பெட், சன், ஹக், ஹவுஸ், ஹெட், கோட், ட்ரக், ஃப்ராக், வால். ஸோ இதுதான் ஆப்போசிட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இதுக்கு கரெக்டா என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க யாராவது இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஆன்சர் சொல்றீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஸோ ரன் அப்படின்னா என்னது, யூஎன். அப்போ இதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம். தேர்ட்ல இருக்கக்கூடியது எஸ், சன். ஸோ ரன், சன் இல்லையா? கரெக்டாப்பா சூஸ் பண்ணிருக்கிறது. ஓகே, போட். போட் அப்படிங்கிறது என்னது, அந்த ஏடி சவுண்ட் வருது. அப்ப அதுக்கு தகுந்த ஒலி எது? ஸ்ட்ரீம், பெட், சன், ஹவுஸ், ஹெட், கோட், ட்ரக். சோ இங்க இருக்கக்கூடிய டேர்ம் தான் கோட். போட், கோட். சோ இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகுதா? ஓகே, அண்ட் தென் டாக், ஆப், ஓஜி சவுண்ட். அப்போ அதற்கு அந்த மாதிரி எது இருக்கு நம்ம பார்க்கலாம். எஸ், ஃப்ராக். டாக், ஃப்ராக். ரெண்டு ஒரே மாதிரி சவுண்டா இருக்காமா? ரைமிங் வேர்ட்ஸ்னா அந்த எழுத்துக்கள், உச்சரிப்பு, ஒலிகள் ரெண்டும் எல்லாத்துக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது இல்லையா? அண்ட் தென் பிரெட். பிரெட் ஏடில நமக்கு வருது. அதே மாதிரி அந்த ஏடி சவுண்ட் எங்க வருது, டு அப்படிங்கிற சவுண்ட். ஸ்வீப், பெட், சன் அண்ட் ஹெட். எஸ், பிரெட், ஹெட். பிரெட், ஹெட். அது மீண்டும் ஒலிக்காம அதே மாதிரி கரெக்டா நமக்கு என்ன பண்ணணும், மேட்ச் ஆகும். சோ தீஸ் டூஸ் ஆர் ரைட் வேர்ட்ஸ். பக், பக் அந்த யூஜி அதே மாதிரி அந்த சவுண்ட்ல வரும். எஸ், ஹக். ரெண்டு டெடி பேர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹக் பண்ணிட்டு இருக்கு. எஸ், பக், ஹக். சோ இதுதான் நமக்கு கரெக்டான ரைட் வேர்ட். டால், AALL, ஆல். இந்த சவுண்ட் எப்படி இருக்கு, லென்த்தியா இருக்கு. அப்போ அதே மாதிரி இருக்கிறது எந்த வேர்டு நமக்கு சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு 5 வேர்டு சூஸ் பண்ணிட்டோம், 5 பிக்சர். மீதி இருக்கிறதுல ரிமைனிங்ல நமக்கு கரெக்டா சூட்டபிளா இருக்கிறது வால், டால், பால். சோ திஸ் இஸ் த ரைட் வேர்ட் ஃபார் திஸ். ஓகே, ரெட். ரெட் ஷார்ட்டா டக்குன்னு முடியாது இல்லையா? சோ அது தகுந்த மாதிரி இருக்கிறது என்னது, ஸ்ட்ரீம் அண்ட் தென் ஹவுஸ், ட்ரக். இதுலதான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ரெட்டும் ஹெட்டும் வருமா அப்படின்னு கூடாது. பிகாஸ் ரெட், ஹெட். ரெட் அப்படின்னு சொல்லும் போது பெட், இந்த இடி சவுண்ட் இல்லையா? இடி இடி தான் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இங்க இஏடி இஏடி. சோ இடி ரெட் அண்ட்
பெட். சோ அதுதான் நமக்கு கரெக்டான வேர்ட்ஸ். க்ரீம், க்ரீம், ஸ்ட்ரீம் இல்லையா? க்ரீம், ஸ்ட்ரீம். இதுதான் க்ரீமுக்கு மேட்சா இருக்கிறது ஸ்ட்ரீம், ஓடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சரியான வார்த்தை. டக், டக்கு, ஹவுஸ் அண்ட் ட்ரக் ரெண்டு தான் இருக்கு. அப்ப எது நமக்கு யூஸ் ஆகும்? எஸ், கரெக்டா வருது டக் அண்ட் ட்ரக். டக், ட்ரக், சிகே இந்த கடைசி எழுத்துக்கள் நமக்கு மேட்ச் ஆகும். மவுஸ் அண்ட் ஹவுஸ். ஓகே, கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்களும் இப்ப அந்த மாதிரி கரெக்டா எல்லாமே சூஸ் பண்ணீங்களா? சரியானதா? எல்லாமே இதுல ரைட்டா நமக்கு வந்திருக்கா? ஓகே, சோ இது எல்லாம் சரியான்னு பார்த்துடலாமா? எஸ், இதுல வந்திருக்கிறது நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே சரியானது. இது வந்துட்டு சிம்பிளான ஒரு டேர்ம் தானே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் நமக்கு இது 10th வரைக்குமே வரும். ஹையர் கிளாஸ் நமக்கு 10th போனா கூட இதே போலெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் என்னது அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸா நமக்கு வரும். எது கை, மோனை, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே என்னெல்லாம் இருக்குங்கிறத கேட்பாங்க கொஸ்டின்ஸுக்கு. சோ அதுல இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டண்டா வரக்கூடிய ஒரு சப் டாபிக். சோ சிம்பிளா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா அத நம்ம புரிஞ்சு கரெக்டா இருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? எஸ், அடுத்தது இந்த இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு நமக்கு? அடுத்து இதே மாதிரி ஒரு சின்ன போயம் பாருங்களேன். டைனி லிட்டில் பிளான்ட் அப்படின்னு ஒரு சின்ன போயம். இதுல வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்னது அப்படிங்கறத மீண்டும் பார்க்கணும். ஒய் they insist again and again the same means one of the important grammar part அப்படிங்கிறதுனாலதான் இத நமக்கு மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? இதுல பாருங்க. Deep in the heart of a little seed lay buried so deep a tiny little plant fast asleep. Out came the bright sunshine, down crept its light into the sea too bright. A little plant woke up to see how bright the world might be. ஒரு குட்டி செடி. அந்த செடி என்ன பண்ணுது? அந்த நமக்கு செடி அப்படிங்கிறது எப்படி வரும்? ஒரு செடி என்பது விதையிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குட்டி தாவரம், லிட்டில் பிளான்ட். அதுலயே நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்ல, ஒரு விதை இலை, இது விதை இலை தாவரம்னு. ஒரு விதையில ஒரு இலை மட்டும் வரும், இன்னொரு விதையில 2 இலை வரும். ஒரே ஒரு விதைய விதைச்சுட்டு உங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்மால் ஒரு செடியை உருவாக்கிக்கிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் உருவாக்கின செடியில உருவான பூ இது, காய் இது, கீரை இது, பழம் இது அப்படின்னு சொல்லும் போதே ஹாப்பினஸ், நான் தான் இதை வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில ஏரியால பார்த்தா ஆடு மாடு எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். அதுங்களுக்கு இருந்து பாதுகாத்து அதை வேலி போட்டு, அதே மாதிரி மழையில தண்ணி தேங்காம சரியான முறையில அதுக்கு உரங்கள் எல்லாம் போட்டு கரெக்டா வளர்க்கணும் இல்லையா? அப்ப ஒரு விதையிலிருந்து ஒரு இலை வளர்ந்து நமக்கு செடியா உருவாகி நமக்கு வந்துட்டு அது பலன் தரதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த சாப்பாட்டை தூக்கி எறியும் போது ஒரு செடியை வளர்த்தவனுக்குதான் அதனுடைய கஷ்டம் தெரியும். நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுட் வேஸ்ட் எப்பேற்பட்ட கசப்பா இருந்தாலும் ஐயோ இதை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அதை சாப்பிடுவோம், வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரிதான். இப்போ ஒரு சில ஹோட்டல்ல எல்லாம் கூட சொன்னாங்க, போட்டிருக்காங்க, பிகாஸ் யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு நாங்க கிஃப்ட் தரோம் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டா, நீ வேஸ்ட் பண்றது இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதார நிலைமையே நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடியது. உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு. ஹோட்டல்ல போயிட்டு ஆயிரக்கணக்கில் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பாதி வச்சுட்டு எழுந்து வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அதுல 20 ஐட்டம் போடுறாங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்க.
எருமைக்கு வாங்கி வீண் பண்றதுங்கிற விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாதுப்பா. நிச்சயமா எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, உணவை வேஸ்ட் பண்ணவே கூடாது. 2 இட்லி தானா, ரைட், ஓகே, தேவையில்லாத வாங்காத செய்யக்கூடாது. இத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதை உருவாக்குறது அவ்வளோ கஷ்டம் பாருங்க. In the heart of a little seed lay buried so deep. A tiny little plant fast asleep. இந்த ஒரு போயத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைமிங் வேர்ட்ஸுக்காக தான் இந்த ஒரு சின்ன போயம். இதுல நமக்கு மனப்பாடம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜென்ரலா நமக்கு இதனுடைய கருத்து என்னன்னா, ஒரு செடி எப்படி வளர்ந்து வருது, சூரிய ஒளியை பார்க்கும் பொழுது அழகா எப்படி மலருது, அந்த வெளிச்சத்தை வந்துதான் அழகா அது பாக்குறது இல்லையா? அப்பதான் அது நமக்கு அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறும். நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரியே இந்த இடத்துல நமக்கு டச் மீ நாட் பிளான்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? தொட்டாசு நீங்கி தூங்கு மூஞ்சி மரம்லாம் அதெல்லாம் என்ன பண்ணும், அழகா அது அந்த இலையெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அந்த மரத்தை பாத்தீங்கன்னா சன் நமக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். சோ அது போல ஒரு செடியாகப்பட்டது இரவு நேரத்துல எடுத்து காலையில நமக்கு பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்தோடு ஆஹா இந்த அழகா பிரைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்படிங்கிறதுதான் இங்க இந்த இமேஜினரியா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அதுல நமக்கு டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னது பாருங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ். 3 வரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. சோ எதெல்லாம் நமக்கு தெரியும், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அதை பார்க்கும் பொழுதே நமக்கு எந்தெந்த லைனு எதுக்கு சூஸ் ஆகும் இல்லையா? ரைம் அப்படிங்கிற ஒரு டேர்ம், ஒத்த ஒலி சொற்கள். நம்ம இப்ப பார்த்த ஆக்டிவிட்டியும் நமக்கு என்ன பண்ணுது இப்போ இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ எந்தெந்த terms. First 3 lines na deep in the heart of little seed lay buried so deep a tiny little plant fast asleep. So இதுல வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் 3 வரிகள் அப்படின்னு சொன்னா 2வது வரியிலையும் 3வது வரியிலையும் இருக்கக்கூடியது என்னென்ன? எஸ், டீப் அண்ட் தென் asleep இல்லையா? இந்த 2 வார்த்தைகள் தானா இல்லையா? சீடுக்கு எதுவும் இல்ல. இப்போ டீப் asleep அதுலயே ரெட் மார்க்கோட கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த ஃபர்ஸ்ட் 3 வரிகள்ல நமக்கு இருக்கிறது அதுதான் இல்லையா? சோ அப்ப நம்ம டீப் அண்ட் தென் asleep அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள் தான் முதல் 3. Which word in the poem writes with light? லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வருது நமக்கு? down crept its light into the sea too bright இல்லையா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் அந்த செகண்ட் பேராகிராஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த 2 வரிகள் இல்லையா? அதுதான் நமக்கு which word in the poem rhymes with light னா word in the poem that rhymes with light is bright. லைட் எப்படி இருக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு which word the poem writes with light னா the word in the poem எப்படி இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு. லைட் அப்படிங்கறது நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல? the word in the poem that rhymes with light என்னவா இருக்கு? bright. Light is bright. Okay. So இதுதான் இதற்கு உண்டான ஆன்சர். சோ இந்த 2 கொஸ்டினும் இப்போ நமக்கு இதுல புரிஞ்சிடுச்சு. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா இந்த இடத்துல இதே இது என்னென்ன சவுண்ட் நமக்கு ரைம் ஸ்கீம்னா என்ன, ஒரு பேட்டர்ன் கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த பேட்டர்ன்ல என்ன அப்போ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே ஏபிசிடின்னு 2 இந்த 4 ஆப்ஷன்ல எது எது நமக்கு சரியா வரும்? ஏபிசிடில நமக்கு ஒவ்வொருக்குமே இந்த ஸ்கீம் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த ஸ்டோரி பார்க்கலாமா? ஸ்டோரி என்ன ஹெட்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டா சப்ளிமெண்டரி, பிகாஸ்
அந்த கிராமர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பிகாஸ் கிராமர்னா கண்டினியூஸா உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஸோ இந்த 2 ஆன்சரையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம ஸ்டோரி என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தி flip the word and the poem that rhymes with light is bright அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, எஸ். A hunter turned naturalist. A hunter turned naturalist. Hunter அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மீனிங் ஹண்டர்னா யாரு? நமக்கு வேட்டையாடுபவர் இல்லையா? சோ வேட்டையாடுபவர் அப்படிங்கிறது யார எங்க வேட்டையாடுவோம் நம்ம? ஆக்சுவலா எல்லாமே காடுகள்ல போய் தான் நமக்கு அந்த விலங்குகளை என்ன பண்ணுவாங்க? அடிச்சு ஒண்ணு அடுத்து நமக்கு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க. ஓகே, சோ இதனுடைய மீனிங் நாட்ரலிஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்ப்பா? நமக்கு நாட்ரலிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்வம். ஹண்டர் டர்ன் டு நாட்ரலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு ஹண்டர் எப்பொழுது இயற்கை ஆர்வலராக மாறுகிறார், எவ்வாறு மாறுகிறார் அப்படிங்கிறது தான். ஓகே, I'm going to read the story first. Edward James, இதனுடைய ரைட்டர் ஜிம் கார்பெட். Edward James Carpet, popularly known as Jim Carpet, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist, and writer. He has hunted a number of man-eating tigers and leopards in India. He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his film camera. Cine film camera. Carpet always preferred to hunt alone and on foot. He often hunted with Robin, his dog. Though he was an expert hunter, he admired wildlife. He did not like to kill wild animals for pleasure or sport, but he did not hesitate to kill man-eating tigers or leopards. He hunted these animals only to help people and only at the request of the government. He took no joy from the kill. He often said that not against the law of nature, but against the law of human. ஆக்சுவலா இப்போ ஹண்டிங் அப்படிங்கிறது அலௌடா? உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியுமா சொல்றேன்? ஆக்சுவலா அத நம்ம செய்யவே கூடாது. செஞ்சா என்னது? அஃபென்ஸ். அந்த நாள்ல ராஜாக்கள்னா தன்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்காக டெய்லியும் இப்போ நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வேலை நமக்கு இல்லையா? படிக்கிறோம், இந்த வயசுல வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் கழிக்கக்கூடிய பொழுதினுடைய அந்தந்த ஒரு வேலைகள். அது போல இந்த ராஜா ஒன்னா போருக்கு போவார், இல்ல அடுத்தது சும்மா என்ன ஏதுன்னு அந்த நாட்டுல ஃபுல்லும் எப்படி இருக்கு என்ன சிச்சுவேஷன் நகர்வலம் போய் பார்த்துட்டு வருவாரு. அதற்குண்டான ஆலோசனைகள் அமைச்சர்கள் மூலமாக கலந்தாலோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுவாரு, அல்லது வேட்டையாட போயிடுவாரு. அதுவும் ஒரு வேலைகள். அப்படி அவருடைய வேலைகள்ல அதுவும் ஒரு வேலையாக தான் அந்த நாளெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வீரம். நீ சினிமாலாம் கூட பார்த்திருக்கீங்க இல்லையே, நாச்சுக்கு வந்ததான் அந்த போட்டோ, இந்த புலிய நான் தான் என்ன பண்ணேன், சாகடிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த சாகசங்கள். ஆனா இப்ப எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப உன் வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி மான் கொம்பு புலி தோல் அப்படின்லாம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா உள்ள போய் ஜம்முன்னு தண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு குற்றம், அது செய்யவே கூடாது. ப்ளூ கிராஸ் அப்படின்னு சொல்றது எது? விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு யூனிட்டி. ஏன் நம்ம வீட்டுல இருக்க விலங்கு திருநாயே அடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு போது நீ காட்டுல போய் அடிக்கலாமா? எந்த ஒரு விலங்குகளையும் எக்காரணத்தை கொண்டு துன்புறுத்தவே கூடாது.
பாம்பே வந்தா கூட பக்கத்துல போச்சுன்னா போட்டும் தான் விடணும். நம்ம அதை அடிச்சோம்னாதான் திருப்பி நம்மள உண்மையா கடிக்கும். இல்ல நான் அனாவசியமா எந்த ஒரு அனிமல்ஸும் ஜீவராசிகளும் நம்மள துன்புறுத்தாது. அதுதான் உண்மை. நம்மள பார்த்து அது பயந்துட்டு ஓடும். சரிங்களா? அது அடிச்சா வலிக்கும் தானே. நாயை கல்லெடுத்து அடிக்கிறது, அது கத்திட்டு ஓடுறத பார்த்து ரசிக்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. பாவம், ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி வலிக்குது இல்ல, அது போலதான் அது விலங்குகளும். அதனால எப்பொழுதும் செடியும் உணர்ச்சி உள்ளவர்கள் தான். சரிங்களா? அதுகிட்ட போய் டெய்லி பேசி பாரு, நிச்சயமாக உண்மை அழகா வளரும். அது என்னப்பா சாப்பிட்டீங்களா, தண்ணி குடுத்தாங்களா உங்களுக்கு, நான் வேணா சாப்பாடு தரவா, தண்ணி விடவா, காலையில சாயந்தரமும் நீ வச்ச செடி கிட்ட போய் பேசி பாரு, அழகா வளரும். அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது போலதான் நாம் எப்படி இருக்கோமோ அதே போலதான் அடுத்தவர்களை நாம் கன்சிடர் பண்ணுவோம். Edward James Corbett, popularly known as Chill Corbett, was a British wildlife photographer. அழகா போட்டோ எடுக்கிறவங்க இல்லையா? போட்டோகிராஃபர், ஹண்டர் அண்ட் வேட்டையாடுபவர், ராக்கர். அழகா என்னது கம்முன்னு எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஒரு ட்ரைவ் பண்ணக்கூடியவர், நேச்சுரலிஸ்ட் இயற்கை ஆர்வலர் அண்ட் ரைட்டர். சோ எவ்வளவு விஷயங்கள்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எல்லா வித்தைகளையும் தெரிஞ்சு வச்சவங்க, எல்லாத்துலயும் ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஞானங்களும் கடவுள் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்வலர். எல்லா ஃபீல்டுலயுமே எப்படி இருக்காரு? டாப் மார்க்கர். He has hunted a number of man-eating tigers and leopards. மனிதர்களை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய பெரிய விலங்குகள் இல்லையா? காட்டு விலங்குகள்னா அடித்த போனா நம்ம தான் அதுக்கு சாப்பாடுதான் நம்மள அடிச்சு சாப்பிட்டுரும் இல்லையா? அதுதான். ஆனா கேஜ்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கையும் நம்ம துன்புறுத்த கூடாது. அப்ப தனியா அங்க போய் மாட்டிட்டோம்னா நம்மள அடிச்சு வந்துட்டாங்க, நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சாப்பிட்டுருவாங்க இல்லையா? சிங்கம், புலி, கரடி எல்லாருமே நம்மள சாப்பிடுவாங்க. சோ இவர் நிறைய விலங்குகளை வேட்டையாடிட்டார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with the film camera. So இவருக்கு வேட்டையாடவும் தெரியும், படம் பிடிக்கவும் தெரியும் இல்லையா? சோ அப்ப இப்போ நமக்கு யூடியூப்ல எல்லாம் போட்டோஸ் எப்படி வருது? மரம் திறந்து எல்லாரும் போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனா. சோ இவர் என்ன பண்றாரு? அதே போல மறைஞ்சிருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்டையாடுவது எல்லாத்தையுமே எடுத்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ஹி இஸ் அ வெரி குட் போட்டோகிராஃபர், ஹண்டர். ரெண்டு அவருக்கு ரொம்ப டேலண்டான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்திருக்கிறது இந்த ஒரு 4 லைன்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ்னா என்னன்னு ரீகால் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம்? நேற்றுக்கு பார்த்த அந்த போயட்டோடைய கிளாசரி வேர்ட்ஸ் அண்ட் தென் அதுல வரக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில அந்த வேர்ட்ல என்னென்ன மீனிங் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி போயம், அதுல வந்த ரைமிங் வேர்ட்ஸ்க்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டியும் பார்த்தோம். அண்ட் தென் இந்த சப்ளிமெண்டரி ஸ்டோரி இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல போய் படிங்க. எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. ஸோ செய்கிற வேலைய தெளிவா அழகா செய்வோம். டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம்.